மறுமலர்ச்சி சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர பாட்டு வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஏன்னா அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு புதுசாக கல்யாணம் ஆகக்கூடியவங்க லவ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு கப்புள்ஸ் என்ஜாயிங் சாங்காக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அப்படிப்பட்ட பாட்டு இருக்கிற படத்தில் வந்துட்டு இன்னொரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். குறிப்பாக வட மாவட்டங்களில் வந்து அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும். அந்த பாட்டு என்னென்னா, அந்த புகழ் இருக்குது, பெயர் இருக்குது, ராசு படை ஆச்சுடா அப்படின்னு இந்த பாடலை போட்டு ஊரில் ஏதாவது திருவிழா நடந்தால், கச்சேரி நடந்தால் அங்கெல்லாம் வந்து இந்த ராசு படையாச்சி பாட்டு போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கொண்டாடுவாங்க. அது அவங்களுடைய கொண்டாட்டம். அதை நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்ம குறை சொல்ல தேவையில்ல. இப்படி இந்த பாட்டுக்கு பேர் போன ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. ஆனால் அந்த ராசு படையாச்சி அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, இது ஏதோ ஒரு சமூகத்துடைய பெயரை வச்சு அந்த சமூகம் தான் ஒரு பெரிய அளவில் இருக்காங்க பாருங்க, அந்த படத்தில் வந்து மம்முட்டிக்கு செலலாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு படமாக இருந்திருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு பாருங்க. வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கூட அந்த மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு நம்மளால யோசித்து பார்க்குற அளவுக்கு அன்னைக்கு வந்து மம்முட்டி செதுக்கி நடிச்சுட்டு போயிருக்காரு. ஆணவ படுகொலை, ஆதிக்க மனநிலை இருக்கிற ஒவ்வொருத்தவனுடைய மூஞ்சிலே செவுல்ல அடித்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க.